செலுத்தி வைத்து வருகிறோம். நீங்க வேற எதாவது கேட்கணுமா? கேக்குறீங்களா? திமுக ஆட்சியில் இருந்தப்ப சர்க்கார் கமிஷனுக்கு பயந்துட்டு அப்ப இந்திரா காந்தி அம்மா கச்சத்தீவு சில்வான் கொடுத்தப்ப வாய் பற்றி மௌனமாக இருந்த கருணாநிதி அவர்கள் செய்த தவறுதான் இன்றைக்கு நமது மீனவர்கள் தினம் தினம் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைக்கப்படுவதும் அவர்களால் மீன்பிடி தொழிலை செய்ய முடியாமல் போவதற்கு காரணம் 74 கருணாநிதி செய்த மாபெரும் அரசியல் தவறு. அது கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று ஐயா முக்கிய தேவர் போன்றவர்கள் தீவிரமாக போராடி வந்தார்கள். அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் தான் அதை செய்ய வேண்டும் என்று அவரிடம் எல்லோரும் கோரிக்கை வைக்கின்றோம். அதாவது தொடர்கதையா இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம், கோரிக்கை. இல்லை, நடிகர் விஜய் வந்து கட்சி தொடங்கினார் சார். களத்துக்கு இன்னும் வரல. அப்படியே திமுக வந்து மாநாட்டுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, படத்துக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. திமுக பயன்படுத்துறாங்க. இப்ப காவல்துறை சார்பா இப்ப நாங்க 2018 மார்ச் 15 மதுரை மேலூர்ல கட்சி தொடங்குறப்ப இதே போலதான் காவல்துறையிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதுக்கெல்லாம் நாங்க பதில் கொடுத்தோம். அதுபோல 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆகஸ்ட் 15 அன்று நாங்க சென்னையில எங்க பொதுக்குழு கூட்டினப்பையும் ஆகஸ்ட் 14 கூட்டுறீங்களே அப்படின்னு சொல்லி சில கேள்விகளை காவல்துறை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் நாங்க பதில் சொன்னா அதுக்கப்புறம் அனுமதி கிடைச்சது. அது போல ஒரு மாநாடு ஒரு கட்சி தொடங்கப்பட்டு நடத்தும் பொழுது காவல்துறை சார்பாக அதற்கு நிறைய கேள்விகள் கேட்பது இதுவரை நடந்து வருகின்ற ஒரு நடைமுறை தான். அது ஏன் அப்படி பெரிதாக்கப்படுகிறதுன்னு தெரியல. எனக்கு தெரிந்தவரை அரசாங்கம் அதற்கு அனுமதி உண்டு. ஜனநாயக நாட்டில் ஒரு மாநாட்டிற்கு, ஒரு கட்சி நடத்துகின்ற மாநாட்டிற்கு அரசாங்கம் அனுமதி கொடுப்பதற்கு காவல்துறை பல, உங்களுக்கு தெரிஞ்சதுதான், ஒரு 23, 24 கொஸ்டின் இருந்தா அதுக்கெல்லாம் அவங்க ரிப்ளை பண்ணாங்கன்னா உறுதியா கிடைக்கும் தான் நம்புறேன். அரசு பாடத்திட்டத்துல சம்பந்தமா ஆளுநருக்கு திமுக திமுக ஒரு பக்கம் சர்ச்சையா பேசுவாங்க, இன்னொரு பக்கம் போய் மத்தியில மண்டிட்டு நிற்பாங்க. உங்களுக்கு தெரியும், அவங்களோட ரெட்டை வேடம் தெரியும். தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்ற கல்வி திட்டம் செயல்படுத்தப்பட்டால்தான் வருங்கால மாணவர்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். நன்மைதான் கிடைக்கும் சொல்லி அணை கட்டினா தமிழகத்துக்கு நன்மை கிடைக்கும். அது தவறு, அது தவறு. அது தவறான கருத்து. தமிழ்நாட்டுல நம்ம விவசாயிகள் கோரிக்கை ஏற்று அந்த ராசிமணல் பகுதியில அணை கட்டுவதுதான் மழை நீர், காவிரி நீர் வீணாக கடலில் கலப்பதை தடுத்து தமிழ்நாட்டிற்கு தேவையாக பயன்படுத்துவதற்கு ராசிமணல் பகுதியில அணை கட்டுவதுதான் சிறந்த ஒரு முடிவாக இருக்கு. அதுக்கு கர்நாடகா அதுக்கு மறுப்பு சொல்ல முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டுல கடல்ல கலக்கிற தண்ணியை இங்க நம்ம கடைசி கடைமடை பகுதியில நம்ம லோயர் ரிப்பேரியன் ஸ்டேட்ல நம்ம கட்டுவதற்கு மாநில அரசு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கு மத்திய அரசும் அதற்கு ஆவணம் செய்யும் என்கிற நம்பிக்கை இருக்கு. அரசு பள்ளியில இன்னைக்கு இந்த ஆன்மீக சொற்பொழிவு சர்ச்சையா போயிட்டு அது பெரிய விவாத பொருளாக பள்ளிக்கூடங்கள் தான் இதெல்லாம் கேர்ஃபுல்லா இருந்து இது போன்ற சர்ச்சைகள் வராம பாத்துக்கணும். மாநில அரசுக்கு வந்து நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அது அவங்க எப்பயுமே தங்கள் கையாளாக தரத்தை மத்திய அரசு பட்ஜெட்டு இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்துக்கும் பொதுவான பட்ஜெட். அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்கீமும் தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலத்துக்கும் வரணும்.
பொருந்துவது. தமிழ்நாட்டுக்குன்னு சிறப்பு திட்டம் எதுவும் இல்லைங்கிறது தான் நம்மளுக்கு ஏமாற்றமே தவிர வரும் பட்ஜெட்டுல அது வந்துடும். அதனால மாநில அரசு தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத மக்களை ஏமாற்றுகின்ற அரசு தங்கள் தவறுகளை மறைப்பதற்கு இது போன்ற மற்றவர்கள் மேல பழி போடுவது இயற்கைதான்.